Hi friends, welcome to Mama Fun Plus Train. இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் எனக்கு காரம் கம்மியாக வேணும்னு கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மசாலா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுக்கிறேன். நான் பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுதான் டேஸ்ட் பிரியாணிக்கு. இது நீங்கள் எவ்வளோ வதக்குறீங்களோ அந்தளவு டேஸ்ட்டாக வரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரமாக வதங்கும். இது வதங்கிட்டுருக்க டயத்தில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சிக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சா போதும். இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் பாருங்கள், அதுக்காக தான் உப்பு போடுறது. பாருங்கள், தக்காளி இதே மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்புறமா நான் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணுங்க. அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடி பிடிச்சிக்கும், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கிண்டி விடுங்க அடிக்கடி. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, அந்த ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அடி பிடிக்காத மாதிரி கிண்டி விடுங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுங்க. ஆனால் பொறுமையாக நீங்கள் எவ்வளோ தூரம் சிம்மில் வச்சு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஒரு 4-5. என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து நான் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 50 ml தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 400 கிராம் காளானை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கிடும். இதில் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போது, ஏன்னா மஷ்ரூம்லேயே நிறைய தண்ணி விடும். அதுவே போதும் வதங்கிறதுக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு மஷ்ரூமு. இப்போ நான் 1/2 கிலோ ஜீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி 20 நிமிஷம் ஊறினா போதுங்க. அதுக்கு மேலே ஊறினா கொஞ்சம் குழையறதுக்கு சான்சஸ் இருக்குது. தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரைஸ்க்கு 1 டம்ளர் தண்ணி போதும். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு புளிப்பு ரொம்ப தேவையில்லை, அதனால் நான் ஒரு 1/2 லெமன் மட்டும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு வரணும். தண்ணி எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ நீங்கள் காரம், உப்பு தேவையான அளவு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க. நான் சைடில் தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன். வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் விடுங்க, மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, ஸ்டீமும் போயிடுச்சு. பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், ஒட்டாமல். அவ்வளோதாங்க, நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.